இப்படி உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையில என் கலைவாணி இருக்கும்போது பெத்த பிள்ளைக்கு ஒண்ணுனா எங்களால ஓடி வந்து பார்க்க கூட முடியாம யாரோ மூணாவது மனுஷங்க மாதிரி மறைஞ்சு மறைஞ்சு பாக்குற நிலைமைக்கு ஆளாயிட்டமேமா. இப்படிப்பட்ட கொடுமை எங்களுக்கு கடவுள் அனுபவிங்கன்னு சொல்லி கொடுத்திருக்காரு. அப்படி நாங்க யாருக்கு என்னமா பாவம் செஞ்சோம்? ஏன் கடவுள் எங்களை இவ்வளவு சோதிக்கிறான்? இவன் எந்த நேரத்துல எங்களுக்கு மகளா வந்து பிறந்தாலும் அன்னையில இருந்து இவ படக்கூடாத கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டா. இனிமே அவ மனசுலயும் சரி உடம்புலயும் சரி எந்த தெம்பும் இல்ல. போதும், என் புள்ள எனக்கு திரும்பி வந்தாலே மட்டும் எங்களுக்கு போதும். நாங்க இந்த ஊரை விட்டே போயிடுறோம், இந்த ஊரை விட்டே போயிடுறோம். இதான் சரியான முடிவு கமலா. நம்ம கலைவாணி நமக்கு கடைசி வரைக்கும் வேணும். நம்ம ஊருக்கு போயிடுவோம் கமலா. ஆமாங்க. என்ன பேசுறீங்க ரெண்டு பேரும்? இப்பதானே சொன்னீங்க படக்கூடாத கஷ்டத்தை எல்லாம் அவ பார்த்துட்டான்னு. பட்ட கஷ்டத்துக்கான பலன் கிடைக்க வேண்டிய நேரம் வரும்போது நீங்க சொந்த ஊருக்கே போயிடுவேன்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு? காயத்ரி கூட இருந்தவங்கிற முறையில சொல்றேன். அவ வச்சிருக்கிற நம்பிக்கை இப்ப எனக்குள்ளேயும் வந்துருச்சு. காயத்ரி இந்த நிலைமைக்கு ஆளானதை பார்த்து செழிய ரொம்ப துடிச்சு போயிட்டான். செழிய மனசுக்குள்ள நிச்சயம் காயத்ரி வருவா. காயத்ரி எந்த அளவுக்கு செழியனை நேசிக்கிறாளோ அதே அளவுக்கு செழியனும் காயத்ரிய கூடிய சீக்கிரம் நேசிப்பா. அவங்க கல்யாணம் நடந்தே தீரும்.